பாமக உள்ள வர்றது அப்படின்றது தாவேகாவினுடைய ஒரு தேவையாக இருக்கு. விஜய் அந்த விதத்துல நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். அவர் சில விஷயங்களை பொறுத்த மட்டும் நோ காம்ப்ரமைஸ், ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்றாரு, அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாரு. அப்புறம் he makes sure that he attains the goals. அது அந்த இதை பாக்குறோம். அதனால ஒரு அளவுக்கு மேல விஜய் எல்லாம் பெர்சுவேட் பண்றது அப்படின்றதெல்லாம் நடக்காது. அதாவது பாஜக கூட இணக்கமாக போறதுக்கு எப்படின்னு கம்யூனிஸ்டுகளும் மற்ற விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எல்லாம் கொஞ்சம் நைன் பிரச்சனை பண்றாங்கன்ட்டு நினைக்கிறாங்க இல்லையா? அதை விட இன்னும் கொஞ்சம் எரிச்சலை தரக்கூடிய விதத்துல வேற ஒரு தளத்துல, அறிவார்ந்த தளத்துல இருந்து, செயல் திட்டங்கள் அப்படின்ற தளத்துல இருந்து இவங்க பிரச்சனை கொடுக்கறது மாதிரி ஆகி போயிடும். இந்த பாமக கூட்டணிக்கு உள்ள போறது, தாவேகா அமைச்சரவைக்குள்ள போறது அல்லது தாவேகா கூட்டணிக்கு உள்ள போறது அப்படின்றது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அல்லது ஒரு கட்டத்துல வெளியில இருந்து சப்போர்ட் பண்றது மாதிரியான ஒரு சூழல் வரலாம். அது எல்லாமே இந்த பாஜக எப்படி இவங்களை டீல் பண்ண போகுது, தாவேகாவை டீல் பண்ண போகுது அப்படின்றதுல இருக்குப்பா. அந்த 1 இயர் அப்படின்றத முன்வைத்து இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அமையுமா? அப்படி அமைகிற பட்சத்துல அது வேற ஒரு கோணத்துல இருந்து தாவேக அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடியதாக வரும். அந்த ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பதிவு செய்யறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பாமக உள்ள வரும், நீங்க கூட இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா போயிருங்க, அவ்வளவுதான் ஆப்ஷன். விஜய் மாடல் பாலிடிக்ஸ் அதுதான் பாரஞ்சித் முன்னெடுக்கக்கூடிய பாலிடிக்ஸா இருக்கு. இப்போ இந்த பாலிடிக்ஸ் போகும்போது இவரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப ஹீஸ் அட் a great disadvantage. இப்ப தாவேக அமைச்சரவையிலிருந்து அவர் வெளியில் வந்தார், என்ன மாதிரியான பல முனை தாக்குதல்களுக்கு அவர் ஈடு கொடுக்க வேண்டி இருக்கும். இது தாக்குதல் இல்ல, பல முனைகளிலிருந்து அவருடைய அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த சக்தியை உறிஞ்சக்கூடியது. அதுல இருந்து எப்படி இவர் கட்சியை கட்டி காப்பாத்துவாரு அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். விரைவில் சௌமியா அன்புமணி அமைச்சராக போகிறாரா அப்படிங்கிற செய்திகளா வந்துட்டு இருக்குது. நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கிறீங்க தாவேகா கூட்டணி ஆட்சியில பாமக இடம்பெறும் அப்படிங்கிற விஷயத்தையும். இப்ப இந்த விஷயங்களை முன்னெடுத்து பேசப்பட்டு இருக்குது. அதாவது இந்த பசுமை தாயகம் நிகழ்ச்சி தினத்தன்று ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ அந்த நிகழ்ச்சியில நிர்வாகி பேசுறாரு, விரைவில் சௌமியா அன்புமணி அமைச்சராக வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அவங்க அதை பொறுமையுடன் ரசிச்சு ரொம்ப சிரிச்சு அதை என்ஜாய் பண்ணி அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதே போல அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறப்போ சொல்லியிருக்காருப்பா, அந்த 38வது ஆண்டு பாமகவினுடைய 38வது ஆண்டு புதிய தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ சூசகமா பாமக தாவேகாவுடன் கூட்டணி ஆட்சியில பங்கு பெறும் அப்படிங்கிற மாதிரி செய்திகளா சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. இதுல சூசகமா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அது எல்லாமே தெரிஞ்சது தானே. கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது பாமகவும் தாவேகாவும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிச்சுட்டாங்க, நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த கூட்டணி எப்போ அமையும் அப்படின்றதுதான், எப்போ அமைகிறது, எப்படி அமைக்கிறது, என்ன கிவ்ஸ் அண்ட் டேக்ஸ் இருக்கு அப்படின்ற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த இதுலதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ முன்னாடி போன இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படியே நம்ம அதாவது முதலமைச்சராக ஒரு பொறுப்பு எடுத்த உடனே இந்த கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இவர் விசிட் பண்ணாரு பாத்தீங்களா முதலமைச்சரு. அப்போ அந்த விசிட் பண்ணும்போது நடந்த அந்த ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், புதிய பர்னிச்சர் எல்லாம் போனது, வாடகைக்கு எடுத்தது, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இது இப்போ தாமதமா நடக்குது. இந்த சூழ்நிலையில பாமகவுக்கு ஒரு சோஃபா போகுமா, இல்ல வேற என்ன போகும், என்ன வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரியல. இதெல்லாம் நமக்கு கிண்டலா கேலியா நம்ம சொல்லல, நடந்த விஷயங்களை நம்ம ரீகால் பண்றோம். இப்ப அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு, பரபரப்பான சூழ்நிலையில சந்திப்பு இருக்காது. வார்த்தைகள் இப்ப ஃபைனலைஸ் ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே அந்த அறிவிப்புகள் வரலாம். ஆனா நடக்க போற காரியங்கள் என்ன, அரசியல்ல மற்ற நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்துதான் இந்த இதுவும் இருக்கும்.
இதுலதான் நம்ம இந்த தாவிகாவினுடைய அந்த டோட்டல் மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்றத, இந்த ரோட் மேப் என்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். 3 கட்டமா அது இருக்கு அப்படின்றத. முதல் கட்டம், இந்த தேர்தல்ல ஜெயிச்ச உடனே ஆட்சிக்கு வருவது, அதான் முதல் கட்டம். இவரு முதலமைச்சர் ஆயிட்டாரு, அமைச்சரவையை உருவாக்கணும். அதுக்கு இந்த திமுகவுக்கு தோழமையில இருந்த அந்த கட்சிகளை கொண்டு வந்து ஒரு மதச்சார்பற்ற கலர் அதை ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஆட்சியை அமைப்பது, முதல்ல ஆட்சியை அமைப்பது. அது வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் தான் இந்த அதிமுகவிலிருந்து வரக்கூடிய சில எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் ரிசைன் பண்ண வச்சு இடங்களை உருவாக்கி பாஜகவோடு அனுசரணையாக செல்லுது இல்லையா, அந்த அனுசரணையாக செல்லுவதற்கு இடைஞ்சல் தராமல் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தோழமையில ஆட்சியை அமைப்பது. இந்த விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் கூட சில சமயங்கள்ல பாஜக கூட இன்னும் கொஞ்சம் நெருங்கி தாவிக்க போகுதுன்ற பட்சத்துல பிரச்சனை பண்ணலாம். கம்யூனிஸ்டுகள் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அமைச்சரவையிலேயே இல்ல, வெளியில தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்றது? பாஜக கூட ஆனா இணக்கமாகத்தான் போகணும் அப்படின்ற முடிவுல இருக்குது தாவிக. வேற வழி இல்லை அவங்களுக்கு. அது வந்து ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, நிர்வாக காரணங்களுக்காக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இதுக்குள்ளதான் பாமக உள்ள வருது. தாவேகாவும் பாஜகவும் இணக்கமாக செல்வதற்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டாங்க அவங்க, இல்லையா? ஏன்னா ஏற்கனவே இது அந்த கூட்டணி பாஜக கூட சேர்ந்துதானே அவங்க கூட்டணியில தானே இருந்து ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த 4 சீட்டுகளும். அதனால பாஜக கூட ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கிறது அவங்களுக்குமே உடன்பாடாகத்தான் இருக்கும். ஓகே, இப்ப இது வந்து இரண்டாவது கட்டம். இப்ப இது அதாவது பாமக வந்துருச்சு. ஆனா காங்கிரஸ், மற்ற இடதுசாரிகள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய சப்போர்ட்டை புல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப மெஜாரிட்டி கிடைக்காது இல்லையா? அப்ப அதுக்குதான் அந்த சில எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணிருக்கிறாங்க. அந்த இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தல்ல ஒரு 6 சீட்டோ 7 சீட்டோ வந்துருச்சு அப்படின்னா பாமக மாதிரியான கட்சி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆட்சியை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இது இரண்டாவது கட்டம். 131 சீட்டாவது கொண்டு வந்து அந்த 131 சீட்டோட எம்ஜிஆரை வென்ற விஜய் அப்படின்ற அந்த பேரோட இந்த ஆட்சியை அமைக்கணும். அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும். ஆனா தனிப்பட்ட அளவுல தாவேகா கட்சிக்கே 131 எம்எல்ஏஸ் குறைந்தபட்சம் இருப்பாங்க. அந்த மாதிரி அதான் மூன்றாவது கட்டம். அந்த மூன்றாவது நிலைக்கு போறதுக்கு தான் இப்ப கோர்ட்டே கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணி விட்டுருச்சு. இடைத்தேர்தல் நடத்துறதுல கொஞ்சம் தொய்வு வந்துடுச்சு. அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய எம்எல்ஏஸ் ரிசைன் பண்றதுன்றதுல கொஞ்சம் தொய்வு இருக்கு. அதனால அந்த மூன்றாவது கட்டம் கொஞ்சம் காலதாமதமாகிறது மாதிரி தெரியுது. ஆனா அந்த இரண்டாவது கட்டத்தை இப்போ உறுதி செய்துக்கணும். காங்கிரஸ் அவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம், கட்சியாக ஒருவேளை புல் அவுட் பண்ணலாம். ஆனா இப்ப அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஆட்கள் அல்லது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸ், அந்த 5 பேரு, அவங்க கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கூட தாவேகாவை ஆதரிக்கலாம். எப்படி வேணாலும் அந்த சூழ்நிலை வரல. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதிகாரம்னா என்ன அப்படின்றத சுவைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அவ்வளவு லேசில எல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போ இந்த பாமக உள்ள வர்றது அப்படின்றது தாவேகாவினுடைய ஒரு தேவையாக இருக்கு. ஏன்னா பாஜக கூட அவங்க இணக்கமா போறதுக்கு இந்த பாமக தேவைப்படுது அப்படின்றது அவங்க வந்திருக்கிறாங்க. இப்படி வந்தா மற்ற கட்சிகளுக்கு என்ன ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாமக தாவேகா கூட்டணி ஆட்சியில பங்கேற்கும் போது ஒரு அமைச்சர் பதவியோ இல்ல மற்ற விஷயங்களோ வந்துட்டு பாமகவுக்கு அட்வான்டேஜா கிடைக்கும்பா. அதே போல வந்து தாவேகாவுக்கு என்ன மாதிரியான இந்த பாமக உள்ள வர்றதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கும், அதே போல டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும்பா. இதனால பாமக உள்ள வர்றதுனால தாவேகாவுக்கு இம்மீடியட்டா உடனடியா என்ன பலன் கிடைக்கும்னா மிகப்பெரிய பலன். அதாவது ஒரு நைன்னு சொல்லிட்டு ஒரு உள்ள கூட இருந்துகிட்டே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இல்லாம ஒரு ஃப்ரீயா தாவேகா செயல்படுறதுக்கு, முதலமைச்சர் செயல்படுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். தாவேகா சைடுல அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க நினைச்சா இந்த பாமகவினுடைய அறிவார்ந்த
செயல்பாடுகள் இருக்கு அவங்களுக்குன்ட்டு. அப்புறம் சமூக அக்கறையோடு அவங்க கேதர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டா இருக்கு அவங்கள்ட்ட. அதை பயன்படுத்திக்க முடியும். ஆனா அதுவே பிரச்சனையாகவும் ஆக்க முடியும். இது எப்படின்னா ஒரு விதத்துல இது பாமக உள்ள வச்சிருக்கிறது சீமானுடைய நாம் தமிழரை உள்ள வச்சிருக்கிறது மாதிரி. இப்ப 2 பேரும் நாம் தமிழர் கட்சியும் சரி பாமகவும் சரி மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு பரந்துபட்ட கோணத்துல பார்க்கக்கூடியவங்க. அது சுற்றுச்சூழல் பாதிப்பாக இருக்கலாம், போதை பற்றிய இதா இருக்கலாம், டாஸ்மாக் பிரச்சனை, குடி பிரச்சனை அப்படின்றது இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்கலாம், சட்டம் ஒழுங்கு சம்பந்தமானதாக இருக்கலாம், நதிநீர் பங்கீடு குறித்த பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை. இது தொடர்பாக நீங்க பாத்தீங்கன்னா பாமக அவ்வளவு தூரம் அறிவார்ந்த செயல்பாடுகள், அறிவார்ந்த செயல் திட்டங்கள், அவ்வளவு தரவுகள் அவங்ககிட்ட இருக்கு. நாம் தமிழர் கட்சியும் அந்த மாதிரிதான். தொடர்பாக ஒரு பரந்துபட்ட பார்வை, ஆழமான பார்வை, ஒரு கிரிட்டிக்கலான பார்வை, அதே சமயத்துல இது அடிப்படையாக வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான டெவலப்மெண்டல் கோல்ஸ் முன் வச்சு செயல் திட்டங்கள். அது இப்ப இதை முன்வைக்கும் பாமக கூட இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா, அதாவது பாஜக கூட இணக்கமாக போறதுக்கு எப்படின்னு கம்யூனிஸ்டுகளும் மற்ற விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்கன்ட்டு நினைக்கிறாங்க இல்லையா? அதை விட இன்னும் கொஞ்சம் எரிச்சலை தரக்கூடிய விதத்துல வேற ஒரு தளத்துல, அறிவார்ந்த தளத்துல இருந்து, செயல் திட்டங்கள் அப்படின்ற தளத்துல இருந்து இவங்க பிரச்சனை கொடுக்கறது மாதிரி ஆகி போயிடும். அது தாவிகாவிற்கு இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடியை விட அது மிகப்பெரிய நெருக்கடியாக கூட போயிடும். அப்படி அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட இருக்குது, சிந்தனை அறிவாற்றல் இருக்குது, தரவுகள் இருக்குது அப்படின்றது அசெட்டாகவும் பார்க்கலாம், ஒரு லயபிலிட்டியாகவும் பார்க்கலாம். அது வளர்ச்சிக்கான ஒரு படிநிலையா பயன்படுத்திக்கவும் முடியும், இதுக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இது இந்த தாவிகாவை பொறுத்த மட்டும் சரி. ஆனா பாமக காம்ப்ரமைஸே பண்ணாம இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே இப்ப அன்புமணி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கத்தானே செய்யுது, கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு, கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு. அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயாரா தான் இருந்திருக்கிறாங்க. இப்ப இங்க தாவிக அமைச்சரவையிலையும் எல்லா சூழ்நிலையிலையுமே இந்த மாதிரி அறிவுபூர்வமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறைய முன்னிறுத்தி அதை வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதுல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயாராகத்தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிளெக்சிபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கு. கொள்கை ரீதியாகவே நீங்க பாருங்களேன், எத்தனை கட்சிகளோட கூட்டணிகள் வச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கிறது அப்படின்றதுனால தாவிகா கூட சேர்ந்து அதுவும் ஆட்சியில பங்கு பெற்று ஒரு அமைச்சர் அல்லது ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்ற அளவுல எல்லாம் போகும்போது பைதவே நம்ம இவங்க சௌமியா அன்புமணி அவங்க நிச்சயமாக அமைச்சர் ஆவதற்கான மெட்டீரியல் தான். திறமை உள்ளவங்க, திறன் இருக்கு, இதெல்லாமே இருக்கிறதுனால அவங்க அமைச்சராகலாம். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தொடர்ந்து அவங்க இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறது மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்துல அந்த காம்ப்ரமைஸுக்கு தயாராகத்தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இதா போகும்போது அவங்களுமே சில அரசினுடைய செயல்பாடுகளுக்கு உடந்தையாகவுமே போகிறதுக்கான சூழல் வரலாம். இது பாமகவை பொறுத்த மட்டும் இல்ல. அப்புறம் என்னன்னா, விஜய் முதலமைச்சரும் அன்புமணி ராமதாஸும் சந்திச்சப்போ தாவிகவும் பாமகவும் கூட்டணியில இடம்பெற போறதா அப்படிங்கிற கேள்விக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நாங்க ஆக்கப்பூர்வமான கட்சி, அரசுக்கு நாங்க யோசனைகள், அறிவுரைகள், ஆலோசனைகள் சொல்றதுக்கு எங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரிதான் நாங்க எடப்பாடி அதிமுகவுக்குமே நாங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். அது மாதிரிதான் எடுத்துக்கிறோமே தவிர அந்த கூட்டணி எல்லாத்தையுமே ஏன் கூட்டணி கண்ணோட்டத்தையே பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்கள்ட்ட நிறைய ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அவங்கள்ட்ட இருக்கு, அது செய்வாங்க. அதுக்காகத்தான் போய் முதலமைச்சரை அவர் பார்த்தாங்க. இல்ல முதலமைச்சரை பார்த்தது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை சொல்றதுக்கு இல்ல, அது பார்க்காமலே கூட செயல் அந்த திட்டங்களை சொல்லலாமே. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்றதுக்கு நேரா போய் பார்க்கணுமா என்ன? அது காரணம் இல்ல. அவங்க பார்த்தது இது எப்படி சேர்றது, என்ன டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காகத்தான். அதனால நேருக்கு நேரம் அவங்க சந்திச்சுக்கிட்டாங்க. கூட்டணி அப்படின்றது மோரல்லஸ் உறுதி ஆயிடுச்சுப்பா.
இப்போ அந்த குடுக்கல் வாங்கல் என்ன அப்படின்றதுலதான் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாம இருக்கு. அதுவுமே கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் ஆயிடும். அப்புறம் என்னன்னா, இந்த பாஜகவுடைய அணுகுமுறை என்னவாக எப்படி இருக்க போகுது, தாவிகாவை பொறுத்த மட்டும் இல்ல. இந்த தாவிகா கூட இப்ப கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் இந்த IUML, அவங்க எப்படி நடந்துக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த பாமக கூட்டணிக்கு உள்ள போறது, தாவிகா அமைச்சரவைக்குள்ள போறது அல்லது தாவிகா கூட்டணிக்கு உள்ள போறது அப்படின்றது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அல்லது ஒரு கட்டத்துல வெளியில இருந்து சப்போர்ட் பண்றது மாதிரியான ஒரு சூழல் வரலாம். அது எல்லாமே இந்த பாஜக எப்படி இவங்களை டீல் பண்ண போகுது, தாவிகாவை டீல் பண்ண போகுது அப்படின்றதுல இருக்குப்பா. இதுல இந்த பாமக உள்ள வர்றதுல ஒரு நெருடலான விஷயம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, பாமக வன்னியர்களுக்கான கட்சி அப்படின்றதுதான் மக்கள் பரவலாக பார்க்கக்கூடியது. அதாவது எப்படி திருமாவுடைய விடுதலை சிறுத்தைகளை தலித்துகளுக்கான கட்சி, பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கான கட்சி அப்படின்னு தான் குறிப்பி பாக்குறாங்களோ, நான் சொல்றது பொதுமக்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது. அதே போலதான் இங்க பாமகவை பொறுத்த மட்டும் வன்னியர்களுக்கான கட்சி அப்படின்ட்டு அந்த பார்வை இருக்கு. இப்போ இந்த பாமக அமைச்சரவையில சேரும்போது அப்புறம் அவங்களுடைய கொள்கைகள்லாம் முன்னிருக்கிறதெல்லாம் பாருங்களேன். இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, அதுல பிரச்சனை இருக்குது, அது இன்னும் செட்டில் ஆகாம இருக்கு, அதை உறுதி செய்யணும், அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு. இப்போ அது எல்லாமே திரும்ப முன்னெடுக்கப்படுமா? அந்த வன்னியர் அப்படின்றத முன்வைத்து இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அமையுமா? அப்படி அமைகிற பட்சத்துல அது வேற ஒரு கோணத்துல இருந்து தாவிக அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடியதாக வரும். அந்த ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பதிவு செய்யலாம். ஏன்பா இப்போ தாவேகா அரசுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்தப்போ இந்த CPM CPI கட்சி எல்லாம் சொன்னது மதசார்பற்ற கூட்டணியை இவங்க அமைக்க விரும்புறாங்க, அதனாலதான் நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப பாமக தாவேகா கூட்டணி ஆட்சியில பங்கேற்கும் போது அது அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றதா அவங்க உள்ள வர்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த CPM CPIக்கு ஒரு நெருடலான சூழ்நிலையை உருவாக்காதாப்பா? CPI CPM அவங்களுக்கு கொள்கை அளவுல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நெருடல் இருக்கலாம். ஆனா அவங்க பிராக்டிக்கலா பார்த்தாங்க அப்படின்னா பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்க தாவேகாவுடைய அரசுக்கு வெளியில இருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்களா வாலண்டியரா போயிட்டு கொடுக்குறாங்க. அப்கோர்ஸ் விஜய் போயிட்டு கேட்டாரு. கேட்ட உடனே அப்ப அவங்க கொடுக்குறாங்க. இப்ப என்னன்னா அந்த தாவேகா அவரு வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, கொள்கை அளவுல பாஜகவுக்கு நாங்க எதிரா இருக்கிறோம், அவங்க எங்களுடைய கொள்கை எதிரி. ஆனா நிர்வாகம் அப்படின்னு வரும்போது, ஆட்சி அப்படின்னு வரும்போது நாங்க இணக்கமாகத்தான் போவோம், போய்தான் ஆகணும் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு, வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அப்படி விஜய் முதலமைச்சர் சொன்ன பிற்பாடுதான் இவங்க வெளியில இருந்து அந்த ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப பாமக உள்ள வரப்போகுது அல்லது இங்க இருந்து வேற யாராவது வெளியில போக போறாங்க அப்படின்றதுனால புதுசா அவங்களுக்கு நெருடல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா பாமக வரும்போது பாஜகவையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டா வருது. பாஜக கூட இருக்கக்கூடிய உறவை விட்டுட்டு தான் வரப்போறாங்க இல்லையா? அடுத்து அதிமுகவுல இருந்து வந்த MLAs அவங்க இதுல தாவேகாவுல கட்சி உறுப்பினராகவே சேர்றாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு, சகிச்சுக்கிட்டு, ஏற்றுக்கிட்டு அல்லது புரிஞ்சுக்கிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க இது வரைக்கும். அதனால பாமக வர்றதுன்றது ஒரு புதுசா ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால கம்யூனிஸ்டுகளுக்கு நெருடல் வரணும், பிரச்சனை வரணும் அப்படின்னா அது பாமக உள்ள வர்றதுனால இல்லை, அது ஒரு கோணம். அடுத்து பாமக உள்ள வர்றதுனால இவங்களுக்கு புதிதாக எதுவும் நெருடல் வரப்போறது இல்லை. இதான் இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் நம்ம பாக்குறோம். அல்லது வேணும்னே இப்ப சப்போஸ் அவங்க கூட்டணியில தொடர்றது விருப்பம் இல்லை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இத காரணமா அவங்க சொல்லலாம், பாமகவை காரணமா சொல்லலாம். ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது நடைமுறையிலையும் சரி, கொள்கை அளவுலையும் சரி, இதுவரைக்கும்
இடதுசாரிகள் தாவேகாவை பொறுத்த மட்டும் என்ன மாதிரியான அணுகுமுறையை கையாண்டு இருந்தார்களோ அந்த அணுகுமுறையை மாற்றுவதற்கு எந்த காரணமும் புதிதாக வரப்போவது இல்லை அப்படின்றதுதான் உறுதியாக நம்ம சொல்லணும். இப்ப அடுத்து இந்த தாவேகா கூட்டணி ஆட்சியில அமைச்சரவையில பங்கேற்கக்கூடியது வந்து விசிகா. இப்போ அவங்க வந்து இந்த பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க எப்பயுமே இருக்க மாட்டோம் அப்படிங்கறத அவங்க கொள்கை நிலைப்பாடாவே திருமாவளவன் விசிகா வந்து வச்சிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில பாமக தாவேகா கூட்டணி ஆட்சியில பங்கேற்கும் போது இந்த விசிகாவுடைய நிலைமை என்னப்பா ஆகும்? நீங்க திருமாட்ட இந்த கேள்வியை கேட்கும் போது அவரு இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல தடுமாறுறாரு அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்களேன். அவரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இதே கேள்வி அவர்கிட்ட நீங்களே கேட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பதில் சொல்லுவாரு? பதில் சொல்றதுக்கு அவர் தடுமாறுவாரு. பல கேள்விகளுக்கு அவர் வந்து இப்ப பதில் சொல்றதுக்கு தடுமாறிட்டு தான் இருக்காரு தலைவர். அதாவது இந்த தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்தே 2026 தேர்தல் பிரச்சார சூழல்ல இருந்து இப்ப வரைக்குமே அவ்வளவு தடுமாற்றங்கள்ல இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்றத நம்ம காணொலிகள்ல விரிவாகவே அலசி இருக்கிறோம். சில விஷயங்களை அவர் வெளிப்படையா சொல்லணும், சில விஷயங்களை அவர் ஒத்துக்கணும், சில இதுல அசர்ட் பண்ணணும். அவருடைய உரிமையை, தகுதியை, திறமையை அசர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்போ இதுதான் திருமாவளவனுடைய மனநிலையாக இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் பாமக உள்ள வருது அப்படின்னா தாவேகா அதற்கு தடை போட முடியாது. இது விடுதலை சிறுத்தைகள் அதற்கு தடை போட முடியாது. தாவேகா நீங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லி பாக்குறாங்க, நாங்க தான் இருக்கிறோமே, நமக்கு தான் மெஜாரிட்டி இருக்கே, இன்னும் எதுக்கு மத்த கட்சிகள் எல்லாம் போய் கேட்கணும் கொள்ளணும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. ஆனா தாவேகாவை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. விஜய் அந்த விதத்துல நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். அவர் வந்து சில விஷயங்களை பொறுத்த மட்டும் நோ காம்ப்ரமைஸ், ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்றாரு, அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாரு. அப்புறம் he makes sure that he attains the goals. அது அந்த இதை பாக்குறோம். அதனால ஒரு அளவுக்கு மேல விஜய் எல்லாம் பெர்சுவேட் பண்றது அப்படின்றதெல்லாம் நடக்காது. என்னன்னா இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா பாமக உள்ள வரும், நீங்க கூட இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா போயிருங்க, அவ்வளவுதான் ஆப்ஷன். இப்போ அவங்க உள்ள இருக்கிறது அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்க வந்து பாமக கூட எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்லாம் சொன்னீங்களே, என்ன ஆகும் அப்படின்னு அந்த கேள்வி வரலாம். அப்ப வரும்போது அதுக்கு அவரு ஒரு விடையை தயார் பண்ணணும். அரசியல்ல வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடியது சகஜம் அப்படின்ட்டு போற போக்குல சொல்லிட்டு போயிடலாம். அல்லது இது வந்து டாக்டர் ராமதாசுடைய பாமக கிடையாது, இது அன்புமணி ராமதாஸோட பாமக அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லலாம். அல்லது இந்த பாமக இன்றைக்கு ரொம்ப மாறிய பாமக அப்படின்னு சொல்லலாம். அல்லது இது நாங்க பாமக கூட எல்லாம் சேர்ந்து எந்த கூட்டணியும் வச்சுக்கல, அந்த கூட்டணியிலேயே நாங்க இல்ல, அவங்க தாவிகா கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதாவது பாமக தாவிகா கூட கூட்டணி வச்சிருக்கு, நாங்க தாவிகா கூட கூட்டணி வச்சிருக்கிறோம், நாங்களும் பாமகவும் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே லாஜிக்கா ரேஷனலா இந்த அரசியல்ல எது வேணாலும் சொல்லலாம். இல்ல திடீர்னு நீங்க ஒரு மாரல் இதை கொண்டு வரலாம், அப்புறம் மக்களுடைய நலன் அப்படின்ற அந்த பூச்சாண்டியை காட்டலாம், அல்லது பாஜக அப்படின்ற ஒரு பெரிய எதிரியை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி சில சமரசங்களை நம்ம செய்ய வேண்டி இருக்கும்னு சொல்லலாம். அல்லது திமுக திராவிட தீய சக்தியை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த தூய சக்தியை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அந்த நேரட்டிவ்ஸ் வந்து எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். திருமாட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி இந்த நேரட்டிவ் செட் பண்றதுல அவருக்கு ரொம்ப தயக்கம் இருக்கு. அவரு நேர்மையா இருக்கணும்னு பாக்குறாரு, அவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அவருடைய மனசாட்சி அவர் ரொம்பவே உறுத்துது இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கும்போது. அது அவருடைய பிரச்சனை, அதை அவர் மீண்டு வரும். அரசியல்ல வந்து மனசாட்சி உள்ளவங்க எல்லாம் பெரிய அளவுல எல்லாம் வர முடியாது. மனசாட்சிய you have to kill your conscience, அப்படிதான் அரசியலே பண்ண முடியும். இது அந்த இதுக்கு இன்னும் அவர் வந்து பக்குவப்படலைன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு விமர்சனமா திரும்ப அவர் வைக்கிறது தான், அதுதான் நிலவரம். இப்போ அதனால
அவர் உள்ள இருக்கிறது சிரமப்படுவாரு. இப்ப வெளியில வர்றாரு அப்படின்னா, வெளியில வரும்போது உள்ள இருக்கிறத விட இன்னும் பெரிய பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு. அவர் எங்க கூட போய் சேருவாரு? திமுக கூட போய் சேரணும். திமுக கூட போய் சேர்ந்தா என்ன ப்ராஸ்பெக்ட் இருக்கு? இங்கேயாவது அட்லீஸ்ட் ஆட்சியில பங்கு இருக்குது. அதிகாரத்துல பங்கு இருக்கு. 4 நல்ல விஷயங்கள அந்த இலக்கு மக்களுக்கு அவங்க செய்ய முடியுது. கொடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுது. இல்ல பொதுவாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய முடியுது. பட்டியலினம்னு கூட விட்டுருங்க. அந்த மாதிரி இப்ப அதிகாரம் கையில இருக்கும்போது 4 நல்ல விஷயங்கள் செய்ய முடியுது இல்லையா? இப்ப வன்னிய அரசு வந்து நல்லா பண்றாருல, அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது இல்லையா? நல்லா செய்றாரு அப்படின்றது இருக்கு. அ இப்போ தாவிகா கூட இருக்கும்போது இந்த ஒரு அட்வான்டேஜாவது இருக்கு அவங்களுக்கு. இத பிரிஞ்சு இவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னா, திமுக கூட சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? அல்ல என்ன நடக்கும் அவங்களுக்கு? இல்ல தனியா ஒரு அணிய வச்சு என்ன நடக்க போகுது? 5 வருஷம் காத்திருக்கணும். அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர்ன்றாங்க. 20 வருஷத்துக்கு, அடுத்து 30 வருஷத்துக்கு, அ அடுத்து வர எல்லா டெர்ம்ஸுமே அவர்தான் அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது திமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத பட்சத்துல, அந்த வாய்ப்பே இல்லாத, எதிர்காலமே இல்லாத ஒரு கட்சியோட போய் திரும்ப கூட்டணி சேர்ந்ததுல வந்து அர்த்தமே கிடையாது. இல்லையா? அது புத்திசாலித்தனமான ஒரு ஒரு அரசியல் முடிவாக இருக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதை விட இன்னும் பெரிய டேஞ்சர் என்னன்னா, நம்ம நேத்து காணொலியில பேசினோம் பாத்தீங்களா? அந்த இந்த பா ரஞ்சித் அவருடைய அரசியல். அவரு இப்ப நம்ம நேத்து பார்த்தோம். அந்த ட்ரெண்ட பார்க்கும்போது அதை கிரிட்டிக்கலா கூர்மையா அருகில் இருந்து ஆழமாக அந்த அந்த அவங்களுடைய அந்த போக்கு அந்த பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற முடிவுலதான் இருக்கிறாரு. அதை நோக்கிதான் அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பா ரஞ்சித் கட்சியை ஆரம்பிக்க போறாருன்னா, அவருக்கு ஏற்கனவே நம்ம 2 அட்வான்டேஜ் நம்ம சொல்லியிருக்கோம். அவருக்கு இருக்கக்கூடிய சினிமா பின்புலம், அந்த சினிமாக்காரர்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவு. 2வது அவரு அந்த ஜென் சி, ஜென் ஆல்பாவை டார்கெட் பண்றாரு. அடுத்து அவருடைய மாடல் வந்து விஜய் மாடல் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்றத நம்ம சொன்ன போன காணொலியில நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். விஜய் மாடல் பாலிடிக்ஸ் அதுதான் பா ரஞ்சித் முன்னெடுக்கக்கூடிய பாலிடிக்ஸா இருக்கு. இப்போ இந்த பாலிடிக்ஸ் போகும்போது இவரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப வந்து ஹி இஸ் அட் a கிரேட் டிஸ்அட்வான்டேஜ். அவருக்கு பெரிய செட்பேக் தான். ஏன்னா ஏற்கனவே கடந்த தேர்தல்ல அது ப்ரூஃப் ஆயிருக்கு. என்னன்னா தலித் இளைஞர்கள், அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்த இளைஞர்கள், அந்த ஜென்சி அவங்க எல்லாம் பெரும்பான்மையானவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிச்சவங்களிலேயே பெரும்பான்மையானவங்க இந்த தேர்தல்ல நடந்து முடிஞ்ச இந்த 2026 தேர்தல்ல தாவேகாவுக்கு விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு போதுமான அளவிற்கு டேட்டா நமக்கு கையில இருக்கு. அது திரும்ப கையிலையும் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்றது பட்டியல் இனத்தை சேர்ந்த இளைஞர்களை பத்தி சொல்லல. பட்டியல் இனத்தை சேர்ந்த இளைஞர்கள்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த தேர்தல்கள்ல வாக்களிச்சவங்க அந்த இளைஞர்கள் அவங்கள பெரும்பான்மையானவங்க இங்க கடந்து போயிருக்கிறாங்க. அந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதனால ஏற்கனவே பாதிப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளாகிருக்கு. அவங்களுடைய கேடரை இழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்களை இழந்திருக்கிறாங்க. ஆதரவாக இருந்த இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை அந்த வாக்காளர்களை இழந்திருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வீக் ஆயிருக்கு. அது இன்னும் பலவீனப்படுத்துறது மாதிரி இந்த பக்கம் பா ரஞ்சித் வர்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் இந்த தலித் பட்டியலினத்து இளைஞர்களை முன்னிறுத்துறாரு. இப்போ அவர் பின்னாடி கண்டிப்பாக போவாங்க கொஞ்சம் பேராவது. ஏன்னா நம்ம சொன்னா அந்த சினிமா கவர்ச்சி இருக்கு. அப்புறம் அவரு ரஞ்சித் பண்பாட்டு தளத்துல அவரை வந்து ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அப்படின்ட்டு முன் நிறுத்தி இருக்கிறார். நீலம் அந்த மையத்து பண்பாட்டு மையம் மூலமா. ஏன்னா இப்ப இந்த மாதிரியான ஆடட் அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் தலித் இளைஞர்கள்ல கொஞ்சம் பேரு ரஞ்சித் பக்கம் போவாங்க. அப்படி போயிட்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னுமே ரொம்ப இழைச்சு போயிடும், நொடிச்சு போயிடும், ரொம்ப சின்ன ஆகி போயிடும், ரொம்ப மெல்லிஸ் ஆயிடும், அது இழந்து போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி
அதனுடைய அந்த பார்கெனிங் பவர்ன்றது வந்து குறைஞ்சிடும். இது ரொம்ப டேஞ்சர். அப்போ அந்த மாதிரி ஒரு கட்சி சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னா, இந்த பக்கம் பாரஞ்சித்தினுடைய கட்சி அது வந்து ஸ்ட்ராங் ஆகி வரும். அவரு எந்த அளவிற்கு பாரஞ்சித்தினுடைய கட்சி இப்போ ஸ்ட்ராங்கா ஆக போகுதோ அந்த அளவிற்கு இவருக்கு அதாவது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எதிர்காலமே சூன்யமாகி போயிடும். இது உள்ளேயே பட்டியலினத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு போட்டி. அப்புறம் வெளியில பார்த்தோம்னா இந்த இளைஞர்கள்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் இவரை சொன்னோம் நம்ம விஜய், இன்னொரு பக்கம் இன்னொரு த்ரெட் வந்துகிட்டு இருக்கு. அது அண்ணாமலை பேர்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த அண்ணாமலையுமே இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக அப்படி முன் வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது பெரிய அளவுல எடுபடலை அப்படின்றதை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா களத்துல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸை வச்சு நம்ம அனலிட்டிக்கலா பார்த்து அதை சொல்லியிருக்கிறோம். அண்ணாமலைக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அவர் இப்போ எனிவே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு, கட்சி ஆரம்பிக்க போறாரு. அப்படி போகும்போது என்னன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பொதுவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் பேரு அண்ணாமலை பக்கம் போவாங்க. இப்போ அந்த அண்ணாமலை பக்கம் போற அந்த கொஞ்சம் பேரு கட்சியை கடந்து விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவனால் ஈர்க்கப்பட்டு அவரை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆட்களா இருப்பாங்க. அப்போ அண்ணாமலை வர்றதுனாலையும் இவருக்கு ஒரு இழப்பு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு இழப்பு இருக்கு. அதாவது திருமாவுக்காக இருக்கக்கூடிய தலித் அல்லாத மற்ற கட்சிகளை மற்ற சாதிகளை சேர்ந்தவர்கள், அதுல குறிப்பாக மற்ற ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள், அவங்கள்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் குறையும். இது இருக்கு. இது போக ஏற்கனவே அந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும் போது சீமான் கட்சி இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்குது. அது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு த்ரெட் தான் திருமாவை பொறுத்த மட்டும். இப்படி அவரு தாவேகா கூட்டணியில இருந்து வெளியில வந்தா, கூட்டணின்னு அமையல அப்படின்றத அவரு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அமைச்சரவையில பங்கு பெற்று இருக்கிறாரு இல்லையா. இப்ப தாவேகா அமைச்சரவையிலிருந்து அவர் வெளியில் வந்தா என்ன மாதிரியான பல முனை தாக்குதல்களுக்கு அவர் ஈடு கொடுக்க வேண்டி இருக்கும். இது தாக்குதல் இல்ல, பல முனைகளிலிருந்து அவருடைய அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த சக்தியை உறிஞ்சக்கூடியது. அதுல இருந்து எப்படி இவர் கட்சியை கட்டி காப்பாத்துவாரு அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது எப்படி அவர் எதிர்கொள்வார் அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்கு போதுமான அளவிற்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா, ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் இருக்குதா, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குதா, பினான்சியலா ஸ்ட்ரென்த் இருக்குதா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு.